ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனுக்கான என்ட்ரி இருக்குது, அதில் எப்படி சி எடுக்கலாம், எப்படி பி எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கண்டில். நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கண்டில் நான் நேற்று அனலைஸ் பண்ணுறப்ப கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் நம்ம இந்த வீக்லியோட ஹை ஆரஞ்சு கலர் லைனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் புதிய ஆல் டைம் ஹை வரும். ஒரு 50 பாயிண்ட், அதாவது 19,000 அந்த லெவல் சொன்னால 560. இங்கே பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், 19,567 மார்க்கெட் திரும்பிடுச்சு. நான் எப்போவுமே இந்த இடத்துலேருந்து ஒரு ஆல் டைம் புது லெவல் வர்றப்ப எதுக்காக 50 பாயிண்ட்டு 19,550 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த 50 பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மூவ் ஆனது 19,567 கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி டவுன் ஆகிடுச்சு. டவுன் ஆனாலும் இங்கே பாருங்கள், நம்ம வரைஞ்சிருந்த இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டு தான் இந்த க்ரீன் கேண்டில். ஓகேவா, இங்கேருந்து இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் எகெயின் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு தான் திருப்பி டவுன் கொடுத்தது. அப்படியே டவுன் கொடுத்தாலும் இங்கே பாருங்களேன், இந்த ட்ரெண்ட் லைன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு. கரெக்டாக இந்த லைனில் பட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வரையாமல் விட்டுருந்தோம்னா இப்போ இதுலேருந்து டவுன் ஆகிட்டு இருந்தது கண்டினியூவாக வீக் லோ வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் லைனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்போ இந்த அனலிசிஸ் பார்க்குறப்ப புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சுட்டு ஓவராலாக எப்படி அனலிசிஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நியூஸ் படி பார்த்திங்கன்னா இப்போ குளோபல் மார்க்கெட் எல்லாமே அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் க்ளோசிங் நம்ம நாளைக்கு தான் கன்சிடர் பண்ண முடியும். நாளைக்கு காலையில் என்ன மாதிரி க்ளோசிங்கில் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ட்ரேடுக்கு போகலாம். எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 2,200 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 1,200 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டே கேண்டில் வச்சுருக்கேன்னா டே கேண்டிலில் இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை மார்க் பண்ணுறோம். அது எந்த அளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுதுங்கிறது என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு புரியும். புதுசாக பார்க்குற நண்பர்கள் என்னோட பழைய வீடியோவை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் எப்படி ட்ரெண்ட் லைன் வரையலாங்கிறதுக்கு பேசிக் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக இது எப்படி இம்பார்ட்டன்ஸு, எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் ஓவராலாக எப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த இடம் ஒரு டபுள் டாப் ஜோன் பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது கேப்பப்பில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் ஒரு புதிய ஹை கொடுத்துருந்தாலும் மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனுக்கிட்ட தான் ரிவர்ஸ் எடுத்திருக்கு. சரிங்களா? ஓகே, ஃபர்தராக இது என்ன மாதிரி மூவ் கொடுக்கும் அப்படிங்கிறத 1 ஹவர் கேண்டில் வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் கேண்டில். 1 ஹவர் கேண்டிலில் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம்ல, ஒரு ஹை லோ ஹை இந்த லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த 50 பாயிண்ட்ஸ் லெவலில் மார்க்கெட் இந்த இடத்துல திரும்பி இருக்குது. சரிங்களா? திரும்பி இந்த இடத்துல அதாவது இன்னைய ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம்ல, இந்த லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதை நாளைக்கு ஃபர்தராக எப்படி அப்ரோச் பண்ணலான்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப் ட்ரெண்ட் போகிறதா இருந்தால் ஓகேவா. ஸோ அப் ட்ரெண்ட் போனால் இந்த லெவல் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 19,600 ரீஜனு. சப்போர்ட் லெவல்னு பார்த்திங்கன்னா இன்னைய டேவோட லோ தான். சரிங்களா? இதுக்கு கீழே இறங்குறப்ப மார்க்கெட் இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன், இதை சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா இந்த லெவல், அது 19,350. அது கீழே டவுன் ஆகிற பட்சத்தில் 19,300ஐயும் கீழே இறங்குச்சுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ 19,223. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கேப் ஃபில் பண்ண வேண்டிய ஜோனு. ஸோ இறங்குனா ப்ரீவியஸ் மந்தோட ஹை லெவல் 19,200 வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை 15 மினிட்ஸில் வச்சுட்டு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் தேடுவோம். இந்த எல்லோ லைன் ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ வரைஞ்சிருக்கோம். ஓகேவா, இந்த லைனை நான் டெலீட் பண்ணிடுறேன் ஓவரால் ஜோனுக்கு. இப்போ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கணும்னா, ஒரு ஹை லோ எகெயின் ஹை, இப்போ லோவில் இருக்குது.
ஸோ இந்த இடம்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் புல் பேக் கொடுத்துச்சுன்னா எகெயின் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் அடுத்து இன்னி டேவோட ஹையும் வரலாம். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் புதிய ஹையை வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரியா? எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் மானிட்டர் பண்ணணும். எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா 19,450க்கு மேலே 19,450க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 19,500ங்கிறது ப்ரீவியஸ் வீக்கோட லோ. இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆல் டைம் ஹை லெவல் இன்றைக்கி வந்துச்சுல 19,560 ரீஜனு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 19,600 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி இதே வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் டவுன் ஆகுதுன்னா இன்னைய டேவோட லோ இருக்குது பார்த்தீங்களா 19,380. இந்த ஜோனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 19,350யும் அதுக்கு கீழே இறங்குறப்ப நமக்கு வந்து 19,300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல வந்து ரவுண்ட் நம்பர் இருக்கா. ஸோ 19,300 வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்து டவுன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ப்ரீவியஸ் வீக்கோட லோ 19,250 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் கொடுக்குறப்ப ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து இதை சேனலாக கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட திரும்பி இந்த லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லெவலை வந்து நீங்கள் நிஃப்டியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு. நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக அனலிஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் போயிட்டு இருந்ததில்ல, இது 15 மினிட்ஸ் கேண்டில். இந்த இடத்துல பிரேக் அவுட் எக்ஸலண்ட்டாக கொடுத்தது. பட் நம்ம வரைஞ்ச இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் பாருங்கள், கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸு 45,071 அந்த ரீஜனில் போய்ட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. இந்த இடம் வந்து ரீடெஸ்ட்டாக இருந்திருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் நடக்காமல் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இறங்கியிருக்குங்களா. ஸோ அப்போ வந்து இது ஃபேக் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். எகெயின் இந்த இடத்துக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப தான் நம்ம வந்து அப் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் டே கேண்டில் வச்சுக்கலாம். ஹைலோவை மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஓவரால் ட்ரெண்டில் பேங்க் நிஃப்டி இறங்குனா நம்ம சப்போர்ட் பார்க்குற ஜோன் வந்து இந்த லைனு. ஸோ இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் டவுனில் இறங்குறப்ப. இதே அப் ட்ரெண்டில் போகுதுன்னா, இப்போ நேற்று அனாலிசிஸில் நான் சொல்லியிருந்தேன் ரீசெண்டாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கிறது எல்லாமே வந்து லோயர் ஹைஸாக ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு. பட் இன்றைக்கி வந்திருக்க கேண்டில் ரெட் கேண்டிலாக இருந்தாலும் ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருக்குது ப்ரீவியஸ் கேண்டிலில் கம்பேர் பண்ணுறப்ப. பட் ரெட் கேண்டில். ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்கணும். ஓகேவா? என்ன பண்ணலான்னா நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவர் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் நுழைஞ்சிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைனை எடுத்து இந்த லைனுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஹை இந்த இடத்துல ஒரு ஹை. ஓகேங்களா? எகெயின் இந்த இடத்துல ஹை ரீச் ஆகலை, டவுனு. ஆனால் இந்த இடம் எல்லாமே பாருங்கள் சப்போர்ட் ரீஜனு. ஸோ சப்போர்ட்லேருந்து தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி புல் பேக் கொடுத்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங்காக உடைக்கிறப்ப தான் அப்போ வந்து இந்த 45,077 பார்த்திங்கன்னா இந்த ரீஜனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி மூவ் ஆச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? டவுனுன்னா நம்ம அங்கே டே கேண்டிலில் காட்டணும் பார்த்தீங்களா, இந்த எல்லோவில் இந்த ப்ளூ லைனு இந்த ரீஜன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. சரிங்களா? 44,154ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். நம்ம இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ஜூம் பண்ணுறேன். நீங்கள் கால் சைடு போகணுன்னா இந்த இடம் ப்ரீவியஸ் மந்தோட ஹை, இது ப்ரீவியஸ் வீக்கோட லோ, இந்த ரெண்டும் பிரேக் அவுட் ஆகட்டும். சரிங்களா? அப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, 44,850க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 44,950லேருந்து 45,000 வரைக்கும் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல இருந்து. சரிங்களா? இன்னைய டேவோட ஹைலோவை நம்ம மார்க் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதை மார்க் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இதுதான் லோ, இந்த லெவல் தான் ஹை. ஓகேவா?
ஸோ இங்கேருந்து இந்த வீக்கோட ஹை தாண்ட வரைக்கும் வெயிட் பண்ணி 44,850க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 45,000 வரைக்கும், அதாவது 150 பாயிண்ட் இதில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப இப்போ ரெசிஸ்டன்ஸாக வந்துச்சு பார்த்தீங்களா இந்த லைன் 45,070 ரீஜன், ஓகேங்களா. இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல எகெயின் கன்சல்டேஷன் கொடுத்து மேலே பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுக்கும் கன்சாலிடேட் பண்ணுறேன். இந்த ஹெட்டுக்கும் அது வந்து 45,000 ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். டாட்டர் லைனில் வரைஞ்சிடலாம், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இங்கே 45,070க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா 45,170 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் இது வந்து 45,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகட்டும். அது வந்து 44,580 லெவலு. இதுக்கு கீழே வந்து நியர்பையில் ஒரு சப்போர்ட் இருக்குது, அது வந்து 44,490. அப்போ வந்து 44,500 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 44,250லேருந்து 44,150 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு டவுன் ஆகிற பட்சத்தில், சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகட்டும். அதே மாதிரி இந்த லோ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா சப்போர்ட் ரீஜன், இதுவும் பிரேக் அவுட் ஆகட்டும். அப்போ அது வந்து 44,480 ரீஜன், சரிங்களா. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 44,250 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்மோஸ்ட் 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுக்கலாம். இதுக்கு கீழே இறங்குற பட்சத்தில் நமக்கு வந்து 44,150 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மூவ் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு வந்து லேர்னிங் பர்பஸாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை லேர்ன் பண்ணட்டும்.